ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 74வது நாள், 75வது எபிசோட். டிசம்பர் 19 அன்று ஒளிவரும் நிகழ்ச்சியுடைய ஒரே பாகம்தான். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து தெரிவிங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி லைவில் நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த பிரின்ஸ்லி, தருண் விக்னேஷ் அண்ட் இட்ஸ் பிரியா, இவங்க 3 பேருக்குமே வந்து நம்மளுடைய தேங்க்ஸ். முக்கியமாக என்னென்னா, இன்னைக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ இந்த லைவுக்கு வந்திருக்கிறதே என்னை பொறுத்தவரையிலும் இந்த லைவுக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துகிட்டே இருந்ததுங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருந்தது. இப்போ ஃபைனல் டச்சே இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து கீழ் வீட்டு அங்கிளுக்கு வேறு வந்து அமைதியாக பேசணும். ஆமாம், அதனால் எங்களால் எவ்வளோ அமைதியாக பேச முடியுமோ அவ்வளோ அமைதியாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பேசிட்டு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து தயவுசெய்து எல்லோரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்காங்க. நிறைய வேலைப்பளு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள், அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ எனிவே இந்த டோன்லேயே பேசணும்னா பேசிகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த டோன் வராதுன்றது தான் பிரச்சனை. செக்குமேட் சார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. ரைட். இன்றைக்கி வந்து இந்த டாஸ்கினுடைய விஷயங்கள் போச்சு. எனக்கு என்னென்னா, இந்த எல்லாத்துக்குமே ஊற்றுக்கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்சு ராயன் வந்து ஜெயிச்சிட்டார். முக்கியமான பாயிண்ட்டாக ராயன் ஜெயிச்சிட்டார். ராயன் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்துவால் அந்த வெற்றி ஏற்றுக்க முடியல. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு உழைச்சி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எல்லாம் கம்முன்னு இருக்கணுமா? ஒரு வெற்றியை உங்களால் வந்து நீங்கள் ஆட்டத்தை புரிஞ்சுக்கிறீங்க, ஆட்டத்துக்காக விளையாடுறீங்க, எல்லாம் ஓகே. எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுறவங்க. அதாவது இந்த 3 பேர் 4 டீமில் 3 பேர் ஜெயிச்சு, அந்த 3 பேருக்குள்ளே அடித்து ஒருத்தன் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு நீ அதை பண்ணலை, எனக்கு கிரீஸ் ஊற்றலை, எனக்கு எண்ணெய் ஊற்றலை, எனக்கு வந்து வடகம் காய வைக்கும்போது காக்கா விரட்டலைன்னு சொன்னால், எங்கேயாவது நீங்கள் ஒரு நச்சு மாதிரி கூட கிடையாது. உங்களுக்கு அடுத்தவங்களுடைய வெற்றியை உங்களுக்கு பிடிக்க மாட்டுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப பேடான பிஹேவியர். இது நீங்கள் அடுத்த உயரங்களுக்கு உங்களால் போகவே முடியாது. மார்க் மை வேர்ட். ஏன்னா இந்த மென்டாலிட்டி எனக்கு இருந்ததுன்னு சொல்ல வரேன். நான் திரும்பவும் சொல்கிறது, எப்பயுமே என் வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறது காரணம்னா, பொறாமல் நீங்கள் பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கவே முடியாது, வாழ முடியாது. மீறி வரும்போது அது தலையில் தட்டணும். ஆனால் ஏன் அவர் வந்து இவ்வளவு இதுவாக வந்து எப்போ பாரு, அதாவது யோசிச்சு பாருங்கள், ஜெயிச்சவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பட் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தது. உங்களுக்கு ஜாக்லினை வந்து முன்னிறுத்தி ராயனை வந்து காலி பண்ணணும்னு சொல்லி, அதே நேரத்தில் ஜாக்லின் அண்ட் ராயனுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உடைக்கணுன்றதும் உங்களுடைய ஒரு கண்ணோட்டமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி ராயனுக்கும் வந்து ஜாக்லின் மேலே ஒரு சின்ன ஒரு கோபம், ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அதாவது சவுண்டு ஜாக்கு ராயன் இருந்தாலும், ஜெஃப்ரி முதல்ல அங்கே அகர்ந்தாலும் கூட சவுண்டுக்கு வந்து ராயனும் இருந்தாலும் சவுண்டை விட ஜாக்லின் கூட தான் வந்து ராயன் நிறைய ட்ராவல் பண்ணுவார். காரணம்னா அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பேசுவார். ரொம்ப ஜாக்லின் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்கன்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்துக்கிறது வந்து 2 பேரையும் பார்த்துக்கிட்டாலும் சவுண்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி, இவங்களுக்கு 1/2 ஸ்பூனு இல்லை வந்து அந்த குழம்புல கரைச்சி விட்ருவாங்க தெரியுமா, சும்மா அப்படின்ற மாதிரி. பட் அவங்களுக்கு மட்டும் ஒரு 4-5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியான விஷயத்த தான் வந்து ராயன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஜாக்லினை வந்து அவர் வந்து முத்துவோட போக ஆரம்பிச்சதுமே அவருக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருந்தது. அது இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஜாக்லின் வந்து ராயன் அண்ட் முத்து 2 பேரையுமே ஒன்றா பார்த்தாலும் கூட ராயனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதான் உண்மை. ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த காரணத்தினால ராயனுக்கே வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, முத்துக்கிட்ட அவங்க நிறையா பேசுகிறதும் சரி, அவங்க அந்த விஷயங்கள் வந்து பண்ணுறதும் சரி, அவருக்கு வந்து பிடிக்கல. ஓகேவா, என்ன திடீர்னு நீ முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற, இப்போ அவங்க டீமில் சேர்ந்து விளையாட சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் ராயன் சொல்கிற ஒரு சில விஷயங்களும் வேலிட்.
இப்போ அவர் வந்து சொல்லுவார் கடைசியாக முத்துக்கிட்ட, நான் வந்து கல் போடலைன்னா நீ 2வது நாளே வந்திருக்க மாட்டேன் முத்து, ஓகே 2 நாளில் சப்போர்ட் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், என்னை கூப்பிட்டப்ப நான் வந்துட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ராயனோடது. பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஜெயிச்சாச்சு, என்எஃப்பி வாங்கிட்டேன், அதுக்கப்புறமும் நீ விடாமல் நீ திரும்ப 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 அதையே பேசிகிட்டு இருந்தா அது எப்படிரா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் வந்து ரயன் இருக்கார். ஜாக்லினுக்குமே எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க முத்து சொல்கிற ஆமாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. அப்போது இங்கே வந்து தோத்த வழி இருக்குது இல்லை அது. ஏன்னா இப்போ ஜாக்லினுடைய விஷயம் என்னன்னா, எப்படியாவது அம்மா வந்து அந்த ஃப்ரீ டாஸ்கில் வந்துடணுன்றதான் அவங்களுடைய எய்ம். கப்புலாம் அடுத்த விஷயங்கள் தான். பட் அப்படி இருக்கும்போது இந்த கேம் வந்து ரொம்ப அழகாக விளையாண்டாங்க. ஒன்று ஜாக்லின் இல்லை ராயன், அதில் அவங்க 2 பேருமே தெளிவாக இருந்தாங்க. 2 பேருமே அதான் சொன்னாங்க. அதில் வந்து இந்த ஐயோ சாமி என்னது தங்கம் சாமி வந்து போகக்கூடாதுன்றது 2 பேருமே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கூட்டு முயற்சியில் எல்லாருமே தான் உழைச்சாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ராவிலேருந்து, அன்ஷிதாவிலேருந்து, ஜெஃப்ரிலேருந்து, முத்துவிலேருந்து எல்லாருமே தான் உழைச்சாங்க. ஆனால் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்காக 2 பேரும் இதில் இன்னொன்னா 2 பேருமே வந்து அந்த மிங்கிள் ஆகிற இடம் வந்து அவங்களே சொல்லிக்கிறது, அவங்களே விளக்கிக்கிறது. இப்போ வருவோம், இப்போ போயிடுவோம், இப்போ வருவோம், அப்படி போயிடுவோம். இது அக்ரிமெண்ட்லாம் போய் சைன் பண்ணல. இப்போ நேற்று வந்து நீங்கள் நான் இல்லைன்னா நீங்கள் அப்பயே போயிருப்பீங்க மாதிரி தான். அதே மாதிரி தான் நான் ஒரு கல்லெட்டு வைக்கலாம், நீங்கள் ஆட்டத்தை விட்டே போயிருப்பீங்க ராயன் சொன்னாப்புல இல்லை. எல்லாத்த விட அதை வந்து ஜாக்லின் தான் சொல்ல வச்சதே ஆக்சுவலி. ஆமாம், இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ முத்து வந்து என்ன பண்ணுவார், முத நாள் இவங்கள்ட்ட வந்து ஒரு கேம் பிளான் போட்டிருந்தாருல, அவர் சொல்வார் நாளைக்கு வந்து அவங்க வேறு மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து பிங்கோட சேர்ந்து கூட்டணி போட்டு எல்லோ தரமாட்டமாக்கிடலாம், இப்படிதான் முத்து பேசுவாரு. அதுக்கப்புறம் அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா அப்படி ப்ரொசீட் பண்ணுவோம். அவங்க அவளாளுக்கு ஒரு இதை பிடிச்சிக்கிறது எடுக்காது. இன்னைக்கு என்ன அவரோட கோவம்னா, டக்கு டக்குன்னு வந்து முயலை எடுத்துட்டு வந்துட்டாங்க. யாருக்கிட்ட முயல் ஜாஸ்தி இருக்கோ அவங்கதான் வெற்றியாளர். இங்க கல்லே பிரச்சனை வரல. அதுல என்ன கொடுமைன்னா, அப்போ அவருடைய இயலாமைய டக்குன்னு காமிப்பார், மஞ்சரி கிட்ட போய் காமிப்பார். நான் சொன்னல கண்ணு இது என்கிட்ட இருக்குங்க இந்த பழக்கம். எனக்கு சில நேரத்துல வந்து மைண்டு வந்து கரெக்டாக வேலை செய்யும். இவங்க என்ன பண்ணுவாங்க, டப்புல மாற்றி விட்ருவாங்க. மாற்றி விடும்போது அந்த இடம் வந்து தப்பாக போகும். நான் அப்பயே போயிருப்பேனேடி அப்படின்னுவேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அதில் வந்து ஒரு 100% நாங்கள் 2 பேரும் பேசி அவங்க வந்து ஒரு 30% வந்து அது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி 70% சரியாக இருக்கும். அப்போ அந்த 70% சரியாக இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ மைண்டுக்கு சரின்னு பட்டா செஞ்சிருந்துவாங்க. ஏன்னா ரொம்ப டிப்பிக்கலான ஒரு இடத்துல அவங்க உள்ளாரையும் வர மாட்டாங்க. இஃப் யுவர் மைண்ட் இஸ் ஓகே ரைட், ஓகே லெட் இட் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் நம்ம விஷயம் என்னன்னா, ஒரு டைலமாவிலே போகும். அவர் டக்குன்னு மஞ்சரி அப்படி தான் பேசுவார். நீ நான் சொன்னேன் பத்தியா, நிற்கிறேன்னு சொன்னா இல்லையா அப்படின்வாங்க. அதுவும் அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். என்னடா உட்காந்து எல்லாம் விளையாடிட்டு திடீர்னு பார்த்தா ஏமலை பழகி போடுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க அவங்க, என்னவோ சொல்லுவாப்புலே, அதாவது கடைசி நாளில் வந்து ஆண்கள் யாருமே கிட்ட வர மாட்டாங்க. இந்த ஆண்கள் யாருமே கிட்ட வராதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் பொம்பளைங்களா இருக்கீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்வாங்க. அப்போ மஞ்சரி கூட கத்துவாங்க, ஏன்னா இதில் என்னன்னா ஆம்பளை பொம்பளை நேற்றுலாம் வந்தீங்கல்ல, ஒரு இக்கட்டான சூழலை கூட வந்து நீ இன்னும் மாற்றி விட மாட்டீங்களா அப்படின்றதான் அந்த கோபம் வச்சுக்காங்களேன். பட் இவங்க எல்லாருக்குமே மீராமுத்தின் மாதிரி ஒரு ஆள் வந்தால் இன்னும் யோசிச்சு பாருங்க, அக்யூசேஷனை போட்டு வச்சா முடிஞ்சு போச்சு இல்லை கதை. அந்த மாதிரி பயம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். அதனால் அவங்க யாரும் வரல. இதுதான் மோஸ்ட்லி நடந்தது. அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னா, சௌந்தர்யா வந்து முத நாளே போய் இவங்களை வச்சுட்டு பேசுறாங்கல்ல, ராயன் இருங்க ராயன் சவுண்டு இவங்க எல்லாருமே பேசுவாங்க. அந்த விஷயத்த மறுநாள் போய் அப்படியே போய் விஷால் கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க. விஷால்கிட்டையும் அருண்கிட்டையும் சொன்னப்பறம் அருண் தான் போய் எல்லா இடத்துலையும் விதைச்சிக்கிட்டே இருப்பார். எப்படியா இருந்தாலும் ராயனுக்கு அந்த மாதிரியான அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தை அங்கே போய் சொன்னதும் தான் இவங்களுக்கு பலவீனமாகும். அதனால தான் அவருக்கு அந்த காதுக்கு போயிடும், ரஞ்சித்துக்கு. அதனால தான் அவர் அந்த இதை பண்ணுவார். அந்த கோவங்கள்லாம் வர்றதுக்கான காரணங்கள்லாம் அதுதான். அதில் என்ன கொடுமை என்னன்னா, அதாவது யாருக்காக தண்ணி மிளகா கடிச்சு நிராயுத பார்த்தீங்கன்னா நின்று கண்ணுலாம் தண்ணி வந்துட்டு இருக்கும்போது தண்ணி கொடுத்ததுலேருந்து போனவங்க தான் இன்றைக்கி வந்து அடித்து, அதாவது அது அந்த டெஸ்ட் பண்ணி விடுறதில்ல, அதாவது தூண்டி விட்டுட்டு கடற்கடன்னு ஓடுறது இருக்குல்ல,
அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பயங்கரமாக செய்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அன்ஷிதா ஆமாம். கரெக்ட். சரி, இதில் ஆரம்பமே எப்படின்னா ரஞ்சித்துக்கும் ரயனுக்குமான ஒரு டிஸ்கஷனோட தான் ஆரம்பிக்கும். அதில் எப்படி ரெண்டு பேரும் வந்து பேசிக்குவாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பலத்த அடி இன்னைக்கு, எல்லாருமே அடி, எனக்கும் அடி இருக்கு, ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச முத்து கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ப்ளூ டீமோடவே வந்து சேர்ந்துக்கலாம், கல் அதிகமாக எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டோம். ரயன் இதுதான் பேசுவார் காலங்கர்த்தால. ஏன்னா கல் அதிகமானாலும் நமக்கு கஷ்டம், நம்ம கிட்ட வந்துடுவாங்க, பிங்க் டீம்ல இருந்து நம்ம கிட்ட வந்து அந்த கல்லை இது பண்ண பார்ப்பாங்க. ஸோ கல் நம்ம கிட்ட அதிகமாக இருக்கணுங்கிறது இல்லைன்றது தான் வந்து பேச்சுக்கள் இருக்கும், பேசுவாங்க. இதன் பிறகுதான் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி, மஞ்சரி 3 பேருமே வந்து என்ன அப்படின்னா அவங்க பேசிக்குவாங்க. சாரி, அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி 3 பேர் என்ன பேசுவாங்கன்னா, அதில் அன்ஷிதா கூட கிண்டல் பண்ணுவாங்க, மஞ்சரிக்கு வந்து என்னதான் ரொம்ப பிடிக்கும், என்னதான் லவ் பண்ணும், என் மேலே ஏறி லவ் பண்ணும் அப்படின்லாம் சொல்லி கலாய்ப்பாங்க. கலாய்க்கும் பொழுது வந்து இவர் சொல்லுவார், ஜெஃப்ரி சொல்லுவார், முதல்ல இந்த டீமை காலி பண்ணணும். ஆமாம். என்னன்னா ஜாக்லின் டீமை காலி பண்ணணும் நம்ம, அப்போதான், ஏன்னா இவங்க இன்னைக்கு வருவாங்க அப்படின்றப்ப பவித்ரா கூட சொல்லுவாங்க, எப்படிரா அப்படின்னா, இன்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு 2 டீமுமே நம்ம கிட்ட அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசிக்குவாங்க. நல்லாவே அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு 2 டீமும் வரப்போறாங்க. ஏன்னா நேற்று அந்த டீம் வந்தாங்க, இவங்கள்ட்ட வந்தாங்க, நேற்று அவங்க வரவே இல்லை. அந்த நேற்று ரெட்டும் பிங்க்குமா சேர்ந்து வந்து அடிச்சாங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து வந்துட்டு தானே இருந்தீங்க. அப்போ உங்களோட மெஜாரிட்டி டீம் போயிடுச்சு, தோத்து போயிடுச்சுங்கிறதுக்காக அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? ஆனால் வந்து அவங்க பேசுறது எப்படி கடைசி வரையும் பேசுவாங்கன்னா, 2 டீமாக வரீங்களேடா, 2 டீமாக வரீங்களேடா அப்படின்வாங்க. ஒரு டீமாக காலி பண்ணுறது தானே இங்கே வந்து கேமு, அவ்வளோதானே மேட்ரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது கூடவே என்ன அப்படின்னா, ரஞ்சித்தும் வந்து ஜெஃப்ரியும் வேறு பேசிப்பாங்க. ரஞ்சித் வேற சொல்லுவார், கூப்பிட்டா நான் வந்துருவேன் ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விடுவார். அவர் வந்து அவங்க டீமுக்கு சொன்னாரா இல்ல ஜெஃப்ரி நீ ஹெல்ப் கூப்பிட்டா நான் வரண்டான்ற மாதிரி சொன்னாரா, என்ன கதைன்னெல்லாம் தெரில. இதில் செம காமெடி சொல்லுவார் ஜெஃப்ரி, மஞ்சரி வந்து கல்லை தூக்கி போட்டாங்க என் மேலே, வந்து கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்களாப்பா, இது எப்படிப்பா அப்படின்வார். நேற்று தான் இவர் கல்லை தூக்கி போட்டு நம்ம பிபி மேலே வந்து கல்லை தூக்கி போட்டு கல் அடிப்பட்ட ஒரு படாத இடத்துல பட்டுருச்சுன்னு வேறு நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது இவர் வந்து அப்படியே ஷாக்காகி கேட்குறேன், கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்களா, இப்படியா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்காகி கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க் படிப்பாங்க. டாஸ்க் படிக்கும்போது தான் தெரிய வரும் யார் நிறைய முயல் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து, யார் நிறைய முயல்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், முயல் யார்கிட்ட வந்து நிறையா இருக்கோ அவங்க தான் வந்து வெற்றியாளர். முயல் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு வாங்க ஃபர்ஸ்ட், அந்த முயலை பாதுகாக்கணும் அப்படிங்கறதான். இது முயலை பாதுகாக்கணும் போதே தெரிஞ்சிருச்சு, முயல் யார் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர். ஓகே. அதன் பிறகு வந்து முயல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஜாக்கி, முயல் வானத்துலேருந்து வருமா, வீட்டுக்குள்ளாரையும் இருக்குமா, எங்கே வேணா இருக்கும்ட்டு கடைசியில் கன்வேயர் பெல்ட்லேருந்து தான் வந்துட்டு இருந்தது. அது மேலேருந்து வரும்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங் அது பார்க்கல நான், ஏதோ மேலேருந்து வந்ததுன்னாரு இவர் ரயன், என்ன கதை அதுன்னு தெரில. இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம்லாம் சண்டை தான், எல்லாம் அடிச்சுப்பாங்க, அந்த சண்டை அங்கங்கே சொல்கிறேன். ஒரு எல்லாருமா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க ஜாக்கி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் எல்லாம் கிடையாது இது, ஒரு மாதிரி ரிலாக்ஸிங் கேமும் கிடையாது. இங்கேருந்து போய் இங்கே ஓடுறது, அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வர்றது, எரிச்சலினுடைய உச்சம் ராணுவம். அதாவது தெரியாமல் செய்கிறது வேறங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லுவாங்க, கேப்டனாக கூட்டே சொல்கிறாப்புல விஷால், இந்த மாதிரி பேசாத, இரிட்டேட்டிங்காக ஆகுது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜாக்லினை வந்து ஜாக்லினும் சவுண்டும் சண்டை போட்டிருக்கும்போது ஏன் சாச்சனாவை தடுக்கலன்னு கேட்டார்ல, இது இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ன கை உடஞ்சதுக்கப்புறம் உட்காந்துன்னு தானே இருக்கணும் நீங்கள். அதுக்கு சௌந்தர்யா கூட சொல்லுவாங்க, டே உன்னை யாரும் பேச்சுரிமையை தடுக்கலடா, வந்து உட்காந்துட்டாவது பேசுகிறா. நச நச நச, அதாவது பயங்கரமாக ஒருத்தர் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸில் நமக்கு பயங்கர ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் சில நேரத்தில் யாழினி வந்து சாதாரணமாக வந்து எங்கள் ஆஃபீஸ் இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்மக்கிட்ட வந்து நச நச நசன்னு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் இருக்கியான்ற மாதிரி இருக்கும். ஒரு பிரேக் கூட எனக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை, இது வந்து நம்ம குழந்தை நம்மக்கிட்ட வந்து அவளோட விஷயங்களை சொல்ல வரும்பொழுதே நம்மளையும் மீறி அந்த கண்டிப்பாக வரும். அது இது எப்படி வரும், நீங்கள் அது எப்படி குழந்தையிடம் காட்டாதீர்கள் தோணாது அந்த டைமில். அந்த ஒரு ப்ரெஷரில் நீங்கள் இருக்கும் பொழுது அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம். அந்த மாதிரி இருக்கிற நமக்கே இப்படி இருக்கே, பயங்கர ஹெக்டிக்காக ஒரு கேம் போயிட்டுருக்கு, தள்ளுமுள்ளு நடந்துக்கிட்டு இருக்கு.
இந்த டைமில் வந்து நின்று இங்கே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்னால் இங்கே என்ன பண்ணிடு அப்போ சொல்லிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், எல்லோ டீம் கிட்ட 2 முயல் வந்துருச்சுன்றதை சொல்லுவார். பவித்ரா கிட்ட 2 முயல் வச்சிருக்கோம், அது சொல்லணும்ல, அது அவருக்கு தெரியவே தெரியாது. கடைசியில் பவித்ரா வயிற்றுக்குள்ளார 2 முயல் வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்த விட பவித்ரா அன்ஷிதாவுக்கு வந்துருவோம். இப்போ அவங்க டீமே அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா, ஆமாம் கல் எடுத்துகிட்டு போயிட்டீங்கல்ல, 3 பேருமா வந்து எங்கிட்ட கல் எடுத்துட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு நீங்க இந்த பொம்மையை வாங்கி நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு பாத்துறேன். ஆமா, இது 2 பேரும் பொம்மையை நடுவில் வச்சுட்டு மாத்தி மாத்தி ஹக் பண்ணி உட்காந்து. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டீம் ஸ்பிரிட்ல நீங்க விளையாடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நேற்று பவித்ரா பண்ணதே தான் இன்னைக்கு அன்ஷிதா பண்ணாங்க. ஆமா, அதாவது நான் ரிலாக்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காந்து கேம் நகர்ந்து போயிடணும். ஆனால் திரும்பவும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதான் நேற்று வந்து ஜாக்லின் வந்து எப்படி வந்து கைவலிக்கு திரும்பி விட்டதுமே திரும்ப வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த மாதிரி வேலையை தான் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் செய்கிறாங்க. நேற்று வந்து விஷாலும் அருணும் சேர்ந்துக்கிட்டு கேமை வந்து நடுவில் நிறுத்தினாங்க. ஆமாம், அப்போ வந்து இவங்க 2 பேருமே கொஞ்சம் மஞ்சா குளிச்சாங்க. இல்லை இன்னைக்குமே நிறைய இடங்கள்ல விஷால் வந்தாரு. அதுதான் அது வந்து நேற்று மாதிரி இன்னைக்கு அதிகமாக வர முடியலன்னு சொல்ல வரேன் நான். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் பவித்ராவும் அந்த அழுகுனி ஆட்டம் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலாக்ஸ். அதுதான் வந்து மஞ்சரிக்கு பயங்கர கோவம் வரும். மஞ்சரி வந்து இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க. அதில் என்ன ஏன் மஞ்சரிக்கு அந்த பெயர் கிடைக்கலன்னு கூட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ராதிகா ராஜ்ன்றவங்க நீங்கள் வந்து பொம்பளைன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த அக்செப்டன்சி வந்து இவ்வளோ நாள் இப்போ தான் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி வச்சுருந்த அந்த முன்னாடி இருக்கிற அந்த கதை இருக்குல்ல, அந்த கதையை வச்சு தான் இப்போ அவங்க வீட்டில் இருக்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை வச்சுப்பாங்க. இன்றைக்கி கூட வந்து அந்த இவன் ஜெஃப்ரி பையன் அது வர்றதே எப்படின்னா அந்த கையை பின்னாடினா என்ன அப்படின்ற மாதிரி தான் அந்த அந்த டோன் ஆஃப் வாய்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் இவங்க கத்துவாங்க, அந்த மாதிரிலாம் பேசாத, அந்த மாதிரி பேசுகிறத வச்சுக்காதேன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து மஞ்சரி எஃபெக்ட் பண்ணது எஃபர்ட் வந்து பயங்கரமாக போட்டாங்க உண்மையிலே. அதே மாதிரி அவங்க வந்து எங்கே ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மஞ்சரி வந்து ஆப்போசிட் பர்சன் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணாங்க. அன்ஷிதா வந்து அந்த பொண்ணை போட்டு அவ்வளோ காலி. அதாவது இந்த வீட்டிலே அழுகுனி ஆட்டம் ஆடி இந்த வீட்டை விட்டு ஓடிடுறேன்னு சொன்ன ஒரே லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். என்னை விட்டுடுங்க. யாருமே அந்த வீட்டை விட்டு இப்படி போறேன்னு சொன்னதே கிடையாது. உங்களுக்கு இந்த ஒரு கமெண்ட் மட்டும் படிக்கிறேன். ராஜீவன் ரிமெம்பரிங் ஜில்லுன்னு ஒரு காதல் வடிவேலு கப்பிள்ஸ் தான். என்னம்மா அங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கிள் கடைசியில் கேள்வி இல்லை. இவனுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானுங்க, நான் வந்து என் வீட்டுக்காரன் நிறுத்துறதுக்கே நான் வந்து 180 பவுண்டு தண்டம் கட்டினேன் இந்த ஊரில். இவனுக்கு வந்து அதுவும் நம்ம ஊர் நம்ம ஆளுங்கனாலே இவனுக்கு கொஞ்சம் இலக்காரமாகவும் பார்ப்பானுங்க அவனுங்க. ஆனால் அவனுங்க சொல்கிறது நியாயம். ஊரே வந்து அமைதியாக இருக்கும்போது முத்த சத்தம் மட்டும் கேட்டிருந்தா எப்படி இருக்கும்? யுத்த சத்தம் கூட விட்டுருவானுங்க, முத்த சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும் சொல்லு? அந்த மாதிரியான ஊருது. உண்மையிலே 11 o'clock மேலே இல்லை. இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ சீக்கிரத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம். எல்லா தடைக்கற்கள். அதே மாதிரி நாளைக்கும் சீக்கிரமாக 1 மணி நேரம் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் வருவோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நாளைக்கும் பொறுத்தரணும். நீங்கள் யாரும் பார்த்துக்கோ வேண்டாலும் அப்படிதான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆமாம், ஓகே. ஸோ இதில் எங்கே அப்படின்னா அன்ஷிதாவுடைய கேம் பிளானே எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சாங்க. ஒரு சீனில் பார்த்தேங்க, அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு குத்து அடிப்பாங்க மஞ்சரி அடிப்பாங்க இவங்க. ஆமாம், அந்த ஷார்ட் நான் திரும்பவும் பார்த்தேன். என்னன்னா அதை முடிக்கும் போது பட்டாரம் அடிச்சுட்டு தான் போவாங்க அவங்க. நிறைய இடத்துல மஞ்சரி வந்து இவங்க லபதிபோன்னு கட்டத்தினாலே அவங்க கிட்ட போகவே மாட்டாங்க. இந்த வாட்டி அது என்னது, அதாவது மற்றவங்களாம் நடிக்கிறாங்க, அருண் ராணுவ அழுதா நடிக்கிறான். ஆனால் இவங்க அருண் அழுதா வந்து நடிப்பில்லை. இவங்க ஆளுங்களுக்கு, அதாவது அன்ஷிதாவுக்கான ஆளுங்களுக்கு வரும்போது மட்டும் அங்கே நடிப்பு இருக்காது. அதான் அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக, ராணுவுக்கு வலினா பொய்ன்றாங்க, அப்போ மஞ்சரிக்கு வலினா பொய், இப்போ அருணுக்கு வலினா ஓடி போய் எல்லாரும் செய்றீங்க, இது எப்படிடா கரெக்ட் வீட்டில் அப்படிங்கிற. ஏன்னா மஞ்சரி வலின்னு சொன்னா நடிக்கிற அதாவது இந்த கேமை பொறுத்தவரையிலும் உங்க இன்னர் தாட் வெளியே வந்துடும். நீங்க எப்பேற்பட்ட ஆளுதான் இன்னர் தாட் வந்துடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதுல வந்து 2 பேரும் வந்து நீ யாரு கொடுக்கணும், நான் ரஞ்சித்து கொடுக்கணும், யாரும் சொல்ல. நீ யாரு கொடுக்கணும், நான் ராயன் கொடுக்குறேன். நீ யாரு கொடுக்குற, நான் ஜாக்லின். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இருக்கிறது 3 பேர். அதில் அவங்க முடிச்சு வந்தாச்சு. நேற்று நீ எனக்கு கொடுக்கல, நேற்று பால்கோவா நீ மட்டும் தின்ட்ட, தேன் மிட்டாய் நக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த, அதில் நக்கினதில் கொஞ்சம் போயிடுச்சு, அந்த ஜீரா இருந்ததுன்னா நான் பெரிய ஆளாக இருப்பேன். என்ன இது
ஒரு நீ அறத்தின்பால் விளையாடுற மாதிரி விளையாடிடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு ஒரு ஜெயிச்ச குரூப்பில் போய் அந்த பையன் நீ வந்து என்னது அதாவது பேசும்போதே வந்து நீலாம் ஒரு சின்ன பையன்ற மாதிரி பேச வேண்டியது, அப்புறம் ஒன்றை வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து பேசினா அப்புறம் எப்படி இப்படி பேசுகிறேன்னு வேண்டியது ஒன்றுமே புரியல. இதில் அதான் இதுக்கு அடுத்து அன்ஷிதாவுடைய கேமும் பவித்ராவுடைய கேமும் எப்படின்னா, ஏமா கோட்டையில் அந்த வச்சு பார்க்கணும், பாதுகாக்கணும். கோட்டையே அங்கே உங்களுக்கு இல்லை, அதை வந்து பொம்மையை வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. கேப்டன் இது எப்படி கரெக்டாகணும், கேப்டன் அங்கே வரவே மாட்டார், அது அவங்களோட கேம் பிளேன்னு விட்டுருவாரு. அன்ஷிதா மாட்டிக்கிட்டு இருக்கு கேப்டன் அப்படின்னா உடனே ஸ்டாப் 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 பண்ணிருவாரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அன்ஷிதா லாக் ஆறாங்களோ அங்கெல்லாம் கேப்டன் கேப்டனை கூப்பிட்டு பிரிச்சு விட சொல்றாங்க. பிரிச்சு விட சொல்லிட்டு திரும்பி வராங்க. அதை வந்து கேட்பாங்க ஜாக்லின். ஏங்க ஜாக்லின் இப்போ இந்த இடத்துக்கு வந்துருவோம். என் மேல அன்ஷிதா வந்து ஜாக்லின் மேல ஏறி உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்துருவாங்க. அது பேர் என்ன சொல்றது, நம்ம மஞ்சரியும் வந்ததுக்கு அப்புறம் மஞ்சரி வந்து பவித்ரா கிட்ட இருந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஜாக்லினுக்கு மேலதான் அன்ஷிதா எல்லாரையுமே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அன்ஷிதா என்ன சொல்லுவாங்கன்னா, அவ எங்கேயோ கடந்தா, நான் அவ கிட்ட கூட வரலன்னு. இல்லைங்க, இல்லை எல்லாத்தோட விடுங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பிரபகண்டா இருக்கு. யாரு? அன்ஷிதாவுக்கு, பவித்ராவுக்கு, இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு. மஞ்சரியை காலி பண்ணணும், முத்துவை காலி பண்ணணும், இந்த எரிச்சல் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கு. வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க பேசிடுறாங்க. அதாவது நம்ம கண்ணு எதிர்க்க காமிக்கிறாங்க யார் வந்து கீழே இருந்தாங்க, யார் மேலே இருந்தாங்க, எப்போ மூச்சையாகி ஜாக்லின் விழுந்தாங்க, அதுக்கப்புறம் தண்ணி எட்டு வந்து அருண் கூட கொடுப்பாரு. ஆமாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் சவுண்டு போய் விஷாலை கூப்பிட்டு சொல்லுவாங்க, மஞ்சரி மேலே தான் சவுண்ட் இருந்தாங்க, இது ஜாக்லின் இருந்தாங்க. ஆமாம், ஐ மீன் அன்ஷிதா இருந்தா, அன்ஷிதா மேலே வந்து ஜாக்லின் இருந்தாலாம். அன்ஷிதா மேலே இல்லை. அதை விட இன்னொன்று சொல்லுவாங்க, அன்ஷிதா போய் இந்த மாதிரி சண்டை போட்டு உடனே அழ போயிடுவாங்க. இதே வேலை தோக்கிற ஒரு ஃபீல் வந்த உடனே யாருக்கு அந்த அழுக வரும். வீடு ஃபுல்லாக அப்படியே கோவப்பட்டு போயிட்டு பாத்ரூம்ல போய் அழுதுன்னு இருப்பாங்க. அன்ஷிதா வந்து அழுகுறத பார்க்கும்போதே தெரிஞ்சுதான் இவங்க பெரிய இது. அன்ஷிதா பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ வந்து உண்மையாக தான் அழுகுறா. ஜாக்லின் நடிக்கக்கூடியவதான், இப்படி இதே வார்த்தை சொல்லுவாங்க. ஜாக்லின் நடிக்கக்கூடியவதான், மஞ்சரி பொய் சொல்லக்கூடியவதான். ஆனால் வந்து அன்ஷிதா வந்து நானே பார்த்தேன், அன்ஷிதா வந்து இல்லை, ஜாக்லின் எங்கேயோ தான் இருந்தா. அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது குறை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆமாம், அது எப்படி பிடிக்க முடியுது? இல்லை பிடிக்க முடியுதுன்னு இல்லை, இப்போ அந்த பொண்ணோட பேர் எவ்வளோ கெட்டு போயிருக்கு தெரியுமா? எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்டுன்னு கும்பல் சுத்துச்சோ. அந்த கியூட்னஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு பாருங்க. ராதா சக்திவேல், உங்களுக்கு இருந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இங்கே வந்து மணி 11 என்பதாலும் கீழ் வீட்டாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார் என்பதாலும் நாங்கள் வந்து பொறுமையாக பேசுகிறோம். ஹஸ்கியா பேசலை, பொறுமையாக பேசுகிறோம். டிபெண்டே அனுப்பிச்சு விட்டுறாங்க பொழுது, ஊரை விட்டு, அந்த மாதிரியான இது ஆகிடும் பொழுது. அதனால தான் வந்து பொறுமையாக பேசி இன்னைக்கான விஷயங்களை முடிச்சிடலான்ட்டு. ஓகேவா? நீங்கள் வேற அஸ்கியா இருக்குன்னு ஜாக்கி உச்சு பேத்தி பேச வச்சுறாங்க. இந்த ஜும்சக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க தெரியுமா? நான் அதாங்க, வாழ்க்கையில் நீங்கள் பாவப்பட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, யார் அன்ஷிதாவுக்கு, அதாவது எதுக்கு தண்ணி குடிக்கிறீங்க, எதுக்கு சர்க்கரை கொடுக்குறீங்க, பாலை கொடுங்க, அந்த இடம், அந்த டோன், அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த சாச்சனை எதிர்க்க நின்றுட்டு அந்த மிளகாய கடி, நல்லா கடி, அடுத்த மிளகாய் எடுத்துவான் கடி அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது இருமும் போது இவங்க தண்ணி எட்டுன்னு ஓடிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் அதான் சொல்கிறேன், நீங்கள் பாவமே பார்க்கக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஜாக்கி, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மனநிலையில் அன்ஷிதா இருக்காங்கன்னா, டாஸ்க் அப்போ ஏகத்துக்கு திட்டுறது, நடிப்பிடி, நீ ஒரு பொய்க்காரிடி, எல்லாம் பேசுவாங்க. கேட்டால் மொழி தெரியாது, மலையாளத்துக்கு பின்னாடி போய் மறந்துக்க வேண்டியது. டீ போட்டு பேசினா கோவம் வரும்னு தெரியும், ஆனாலுமே பாடி பூடி இவடி நீ அப்படிலாம் பேசுவாங்க. அப்புறம் கடைசி என்ன பண்ணுவாங்க, இப்போ நாளைக்கு வந்துருவாரு இவரு கண்ணாடி போட்டு, இன்னைக்கே போயிட்டு ஜாக்லின் உனக்கு தெரியும், நாளைக்கு தானே வருவார், நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதான் அவங்களுக்கு வந்து அந்த டைம் கேஃப்ரேம் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன், சரி விடுங்க. இப்போ நாளைக்கு வந்து சமாதானப்படுத்திடுவாங்க. ஜாக்லின் உனக்கு புரியும் இல்லைடா, அது கேம் எல்லாம் இல்லை, அப்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா, அதனால தான்டா அப்படின்னு சொல்லி பேசி. பாராமணியோட ஒரு கமெண்ட்டு, விஷால் சரியான சோப்பலாங்கி. ஆக்சுவலி இந்த சோப்பலாங்கின்ற வார்த்தை ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்குறேன். இந்த சோப்பலாங்கி, ஆமாம், விட்டடிக்கிறது,
அந்த படத்தில் செம்ம விட்டு அடித்தாம்பா அப்படின்வாங்க. ஆ, அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த அந்த அருதி வரக்கூடிய வார்த்தைகள் இந்த சோப்லாங். சன்னி டைவ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். வரும்போதே வந்து ஃபர்ஸ்டே வந்து வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் தாம் தூம் தை தக். அங்களும் கம்முன்னு இருக்கீங்க நீங்கள் உடனே ஒன்று வச்சு எழுதப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ திருப்பி அடுத்து வந்து காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான். ஆக்சுவலி ரூம் நாங்கள் செக் பண்ணி மாத்துறதுலாம் ட்ரை பண்ணேன், அது செட் ஆகலை. அங்கே அந்த யாழினி ரூமுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கு. அந்த ரூமில் போய் இங்கேயும் திரும்ப முடியல அங்கேயும் திரும்ப முடியல, இடிச்சுக்கிட்டு உட்கார்ற மாதிரி இருந்தது. அதுக்கு ஹஸ்கி வயசுலேயே பேசி முடிச்சிடலாம். திரும்ப அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்து சரியா. இப்போ இது வரைக்கும் வந்து ஜாக்கி கரெக்டாக 25 நிமிடங்கள் ஆகுது. டக்குன்னு கமெண்ட்லாம் 45 நிமிஷத்தில் வைண்ட் அப் பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த தியாகு பையன் வேற வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் தம்பி நாங்கள் அப்புறம் வந்து குளிரில் வெளியில் நிற்கணும், அதனால நீ 45 மினிட்ஸில் முடிச்சுட்டு போயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே போகிறோம். என்னவோ அதனால் என்ன தலைவர் 2 பேர் வாய்ஸுக்கும் நல்ல பாட்காஸ்ட் ஸ்டைலில் இருக்கான். வருஷம் முக்கியமாக உங்கள் வாய்ஸ் ஸோ ஃபைனாக பாராபடி எங்களுக்கு இல்லை தெரியும். சொல்லுவாங்க. இப்போ உமா கார்த்திக்கு, அமுதா விஜய், பாமதி கௌரி, சந்தியா, உஷா, இட்ஸ்மி பிரியா, சாந்தி அமல்ராஜ், செல்வகுமார், ராஜ் கார்த்திக், நக்ஷத்ரா, சுகுணா, யசோதா, ரூபன் தாமஸ், ஷர்மிளா, அரவிந்தன் எஸ், சரண்யா பிரபு, சாஸ்தா கந்தசாமி, ஜிகே. ஒரு செகண்ட் இது பிரேக் விட்டுக்கிறேன். எப்போ அரவிந்த் இந்திய நேரப்படின்னு சொல்லாதப்பா, கீழ் வீட்டு அங்கிள் வேற அதையும் ஒரு கேள்வியாக கேட்டார். இந்திய நேரப்படி இங்கே வந்து நைட்டு தானே, நீங்கள் ஏன் வந்து பேசுகிறீங்கன்ட்டு. இந்தியாவில் தான் ஏர்லி மார்னிங் ஆச்சுட்டார் அவர். ஓகேவா. அடுத்து மகிழா கண்ணன், அமுதா விஜய், சுரேஷ் லக்ஷ்மன், டல்ரின் பிரவீன், ஃபிலிம் எலைட். அப்படியே இல்லைங்க, லாஸ்ட் 2 டேஸாக அவங்க ரிவ்யூ கேட்கவே முடியல ஜாக்கின்னு சரண்யா பிரபு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அதுதான் போனபாலன் எவ்ரிதிங் ஓகே சவுண்ட் டல் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைம்மா, இதான் கீழ் வீட்டு அங்கிள். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தது. அவங்க வந்து வாய்ஸ் டல்லாக இருக்காங்கன்னு சொல்ல, நீங்கள் ஆளே டல்லாக இருக்கீங்கன்னு சொல்கிறோம். ஆளே டல்லாக இருக்கு. ஆமாம்மா, அது ஏகப்பட்ட பிரச்சனை வச்சுருக்கா ஜாக்கி. இப்போ எல்லா பேக்கெட்லேயும் பிரச்சனை வச்சுட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுறது. ஓகேவா. அதுக்கப்புறம் கிஃப்டின் வந்திருக்கா. அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம். சயின்ஸ்பெரியில் வந்து வெறும் 15 பென்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, தக்காளி இருக்குது, அப்புறம் ஓடுது. அது வேறங்க, 15 பைசாவுக்கு வந்து கேரட் போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. ஆமாம். ஏன்னா வேற எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்ன சொன்னார், அந்த இருங்க எங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி இன்னொருத்தர் எடுத்துன்னு வரேன், இந்த 1 part வாங்கி கொடுத்ததே உங்களுக்காக தான் வயசு ஓவர் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அது இதுவரை ஒரு 3 தடவை வந்து இது பண்ணியிருப்பாங்க பிரியாணி. எனக்குன்னே வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி தரேன்னாரு எங்கள் வீட்டுக்காரர். அதுக்காக எல்லா காயும் இப்போ எல்லாம் 15 பைசாவுக்கு வேற போட்டிருக்காங்க. எனக்காகவே வந்து சயின்ஸ்பெரிஸில் போய் வாங்கின்னு வந்தாச்சு. எல்லாம் அனைத்தும் ரெடி, பண்ணுறது மட்டும் தான். ஒரே டென்ஷனாக இருக்குது ஜாக்கி. லைவ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், ஜாக்லின் இஸ் நாட் பேக் ஸ்டாப்பிங், பட் எவ்ரி ஒன் இஸ் த ஹவுஸ் இன்க்ளூடிங் ஹர் சோ கால்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேட்லி ஜட்ஜிங் ஹர் அப்படின்ட்டு அமுதா விஜய் வந்து அழாத குறைய சொல்லியிருக்காங்க. இதுதான் உலகம், இதுதான் இருப்பு. நீங்கள் வந்து சரி விடுங்க. ஏன்னா எங்கள் அம்மா பாவம் பார்த்தாங்க. அதேதான். பக்கத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பிரசவ வலியில் பயங்கரமாக துடிச்சு கதறி அழுதுருக்குறாங்க. ஐயோ பாவம் அப்படின்ட்டு இவங்க இதுக்கு முன்னாடி இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொரு தங்கச்சி வேறு பிறந்துட்டு, இப்போ இது 3வது அட்டம்ப்ட்டுக்கு இது போய் பக்கத்தில் இருக்கிற பெட்டுக்காரிக்கு இது பாவம் பார்த்துருக்கு இந்த ஜெயலட்சுமி. கொஞ்சம் நேரம் கழித்து இதுக்கு வந்திருக்கு பிரசவ வலி. என்ன அது அந்த இது உடனே அது துடிக்குது, இது துடிக்குது. இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் நான் தனித்தனியாக ஸ்க்ரீன்லாம் போட்டேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவரும் ஹாஸ்பிட்டலில் அது துடிக்கிறத பார்த்தா யாருமே இல்லை, இதுவும் துடிக்குது. அது துடிச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக பிறந்துட்டு 2. என்ன இந்த 2 இது எப்படி வளர்க்கும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அம்மாவே இல்லை. அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா கிடையாது, வெறும் புருஷன் மட்டும்தான். 2 குழந்தை இது எப்படி வளர்க்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது கத்தி முடிச்சு இது பயங்கரமாக கத்துது. எது இந்த கத்தலுக்கு நடுவில் எங்கள் அம்மா யோசிச்சுட்டு இருக்குது இது எப்படி வளர்க்கணும். இன்னொருத்தவங்க பாவம் வேற பார்த்துட்டு இது கத்திட்டு இருக்குது. கத்தி முடிச்சதும் குழந்தை பிறந்துடுச்சு. பிறந்துட்டு டம்முன்னு எழுந்தான். என்னத்துக்கு எழுந்திருக்கிறப்படி இன்னொன்று இருக்குதுன்னாங்களா. எங்கள் அம்மா சொல்கிறது எனக்கு மூச்சா அரைச்சிருச்சுடா.
அந்த படத்தில் சொல்லுவாங்க சத்தியமும் இல்லையா? சத்தம் போட்டு கை தட்டாதீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஓகே, எங்கிட்டும் நிறுத்தி வச்சிருக்கா பார்த்தீங்களா? சத்தமாக சொல்லாதீங்க அதையும். அதே தான். அதான் கிஃப்டினும் அதே தான் சொல்லியிருக்கா. தைரியம் இல்லையா ரிவ்யூ பார்க்குற அளவுக்கு, இருக்கிற டென்ஷனுக்கு காம் ஆகிட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூ பார்த்துக்கிறேன் லைக் போட்டு போயிட்டேன் அப்படின்னா. இல்லை எல்லாருமே அந்த மனநிலையில் இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு நடந்துக்கின்ற எல்லாம் வந்து இந்த சாரப்பாம்பும் நல்ல பாம்பும் இழைஞ்சிட்டு கிடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருந்ததுங்க எல்லாமே. ஓகே, தல்டன் பிரவீன் வந்து இன்மை ஒர்க் பிரேக் ஒன்லி 15 minutes அப்படின்னு போய் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்புறம் வந்து இந்தியா மாதிரி ஏஎஸ்எம்ஆர் வெர்ஷன் வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காப்புல, தெரியல. ஃப்ளைம் லைட்டு யூ லுக் வெரி டயர்ட். எஸ், ஐ எம் லுக்கிங் வெரி டயர்ட். அதான் நான் வந்து இன்னைக்கு விட்டோம்னா அப்புறம் நாளைக்கு திரும்பவும் போய் நிற்கும். ஓகேவா? இதில் வந்து அனிதா சவுந்தரராஜன் கேட்டிருந்தாங்க, லைக் போட்டாச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்ஷிதா ஜாக்லின் மஞ்சரி ஃபைட்டை பற்றி யார் தப்புன்னு நினைக்கிறீங்க? மஞ்சரி வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தாங்க அப்படின்ட்டு. அன்ஷிதா தாங்க தப்பு. வெரி சிம்பிள். எங்கள் ரெண்டு பேருக்கும் அதுதான். ஏன்னா எப்படியாவது மஞ்சரியை இது பண்ணி புலேர் நான் அரைஞ்சி அவளை வெளியே அனுப்பணும், ரெட் கார்டு கொடுத்து. அது மட்டும்தான் அன்ஷிதாவுடைய ஒரே நோக்கம். புரியுதுங்களா? இந்த நேரத்தில் தான் வந்து இங்கே பக்கத்தில் இந்த 10 கல்லில் அதாவது அந்த இடத்துல இப்போ நம்மளாம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த கல் தூக்கி போடுறப்ப இந்த கத்திட்டு இருக்கு கமெண்ட் அடிக்கும் போதே அந்த பக்கம் ஒரு கல் தூக்கி விட்டுருப்பேன் நான்லாம். புரியுதுங்களா? அதாவது இன்னொரு என்ன யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி. ஐயோ, சரியா? அதுக்கப்புறம் வந்து ஐ ஹர்ட் யூ சே மஞ்சரிஸ், அது நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்க, ராதிகா ராஜ் படிச்சது. அவங்க வந்து 100% கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அவங்கள போய் பொம்பளைருன்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு அவங்க பேசும்போது அப்படி தாங்க பேசினாங்க. சரி, அவங்க பொம்பளைருன்னு அதில் மாற்றமே கிடையாதுங்க. அவங்க பேசுனாங்கன்னு அப்படி தான் பேசுவாங்க. அதாவது முடிஞ்சதும் திரும்ப ஆரம்பிச்சுட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கன்னா அவங்களுக்கு மஞ்சரிக்கோட ரொம்ப ஃபேவர்னு நினைக்கிறவங்க, நீங்கள் கொண்டாடிக்காங்க. நாங்கள் எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். அதேதான். ஆனால் அவங்க 100% இந்த டாஸ்க்ல கொடுத்தாங்களா? ஆமாம், கொடுத்தாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? பாத பூஜை பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகமாக பண்ண முடியும்? எப்படி பொம்பளை இருந்தா அவங்க பாத பூஜை பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியும்? பொம்பளை இருந்தா அவ்வளோதான். அந்த டோனுக்கு மாறுங்க. சரியா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஆனால் இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக ஜாக்லின் அவங்க ஒரு டாக் ஒன்று இருக்கும். அதில் அவங்க சொல்லுவாங்க, ராயன் போயிருப்பான், அவனை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுட்டடி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. முத்து மஞ்சரியை கம்பேர் பண்ணும்போது மஞ்சரி ரொம்ப டீசெண்டாக கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு. ஆக்சுவலி அதுதான் உண்மை. எஸ், சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா பேக் ஸ்டாபிங் ஜாக்லின் இஸ் கெட்டிங் வர்ஸ் டே பை டே அப்படின்னு சொல்லிட்டு ஹிதயத்துல்லா சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் வந்து கேப்டன்சி டாஸ்கில் முத்து என்ன செய்தாருன்னு ஜாக்லினுக்கு முதுகில் குத்துனப்ப நீதி எங்கே போச்சு? கேப்டன்சி டாஸ்கில் 2 பேர் இவர் இழுத்துன்னு போய் தள்ளி விட்டுருந்தா ஜாக்லின் வந்து வந்துருக்காங்க. ஆனால் என்ன தெரியுங்களாங்க, கரெக்டாக நீங்கள் கேட்குறீங்க ராஜபாண்டியன், யாரோ கூட கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, இவர் நம்ம நெல்லை சீமைன்னு நினைக்கிறேன். மஞ்சரி வந்து பாயிண்டாக கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆரி மாதிரி எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சு விஜய் விஷால் கேட்டால் சொல்லுவாங்க, வார எண்டில் அன்ஷிதா பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அந்த மாதிரி ஜாக்லினுக்குலாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. முத்து, நீ வந்து இப்போ வந்து இதை பற்றி பேசுகிற கூட்டணியை பற்றி நானும் நீயும் ஒரு கூட்டணி போட்டோம், நீ என்ன பண்ண முத்து அப்படின்னு கேட்கணும்ல. ஆனால் கேட்க மாட்டேன்றாங்களே. What to do? Kritika, are they going to eliminate Jack? Why all are turning against her? Is the channel planning something? Yes, Kritika, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த ஆரம்பத்துலேருந்தே அந்த பொண்ணு வந்து ஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு கிருத்திகா, இப்போ நம்ம இப்போ ஜாக்லினுக்கு நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ என் ஃப்ரெண்டோட இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருந்தேன். அவள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடணும், கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு வந்துடணுன்றது. எக்ஸாம் எழுதி நியாயமாக பாஸ் பண்ணி வரணும்னு நினைக்கிறாவ, அவ்வளோதான். அவளுக்கு எக்ஸாம் எழுத விடாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லீவ் தரமாட்டேன், நீ ஏன் இங்கே போகிற அங்கே போகிறேன்னு கேட்டால் இது எல்லாமே டைரெக்டான குத்து இல்லையா, அது பண்ணுறது இல்லையா. ஃபைல் வந்து 3:30 மணிக்கு வேணும் அப்படின்றது, ஃபைல் வந்து 6 மணிக்கு வேணுங்கிறத 3:30 மணிக்கு வந்து சொல்கிறாங்களாம். இவளுக்கு 3:30 மணிக்கு தான் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கான். நீ போய் அதை அட்டன் பண்ணாதானே அதுக்கு படிச்சுக்குவ. புரியுதா ஜாக்கி? அது வந்து எப்படின்னா அட்டன் பண்ணாதானே படிச்சுக்குவ. அந்த டைமுக்கு வந்து இது எனக்கு 1 மணி நேரத்தில் இந்த ஃபைல் வந்து கொடுத்துருமா, ரொம்ப பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்? அங்கே வந்து போய் கால் அட்டன் பண்ண முடியாது. இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் கால் அட்டன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு ஆப் வச்சுருக்காங்க. சரின்னு போய் என்ன பண்ணியிருக்கா, ஏம்மா இருந்த இடத்துலேருந்தே பண்ண முடியல, எக்ஸாமுக்கு வந்து அந்த எக்ஸாமுக்குன்னு படிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, அதில் வந்து ஜாயின் பண்ண முடியல அந்த கிளாஸில், அதனால நீங்கள் வந்து நேரடியாக வர மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா
3:30 மணிக்கு வந்து எனக்கு ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. 3:30 மணிக்கு அந்த கிளாஸு. இப்போ அங்கே எப்படி போக முடியும்? இந்த மாதிரி அப்போ சொல்லும் பொழுதே இவன் வந்து சொல்கிறாளாம், என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசியிருக்கா ஆஃபீஸில். அது சொன்னாங்களாம் அவங்க, எனக்கு இது ஏற்கனவே தெரியுமா, அவங்க சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, அவளை வந்து மைண்ட் அளவில் பிளாக் பண்ணி இந்த எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவைப்பட்ட ஆட்கள் அங்கே இந்த பொசிஷனுக்கு வரணும், பச்சை இங்கு கையெழுத்து போகிற இடத்துக்கு வரணும். இதுதான் மேட்ரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ராணுவம் என்ன பண்ணாருன்றதுக்காக 3வது இடத்துல இருக்கிறாரு, சௌந்தர்யம் என்ன பண்ணாங்கன்றதுக்காக 2வது இடத்துல இருக்காங்க. எனக்கு புரியல. எனக்கு அதேதான் முத்து, ஜாக்லின், ராயன் யார் சொல்லி வந்திருந்தாலும் எனக்கு ஆட்சேபமே இல்லை. மஞ்சரி எல்லாருமே வந்து அருண், நீங்கள் சண்டை போடுறத கூட ஏதோ ஒன்று. பட்டு ராணுவம் அவங்க பேர் சவுண்டு எப்படி அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க, அதுதான் மேட்ரு. அவ்வளோதான். இல்லை, இந்த மாதிரி மைண்ட் பிளாக் பண்ணி தான் விளையாடுறாங்கன்னே சொல்கிறேன். அப்போ ஜாக்லின் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது அவங்களே அப்போ அவங்க வாயிலே அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு கிளிப்பு பார்த்தேன், நான்லாம் இருப்பேனானே தெரியலடா. அருண் கிட்ட சொல்கிறாங்க, ஃபேமிலி ரவுண்டு வரும்போது எங்கள் அம்மா எனக்கு வரணும், அவ்வளோதான், அது வரைக்கும் எப்படியாவது தாக்கு பிடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நான் போயிடுவேன், அப்படிதான் எனக்கு வந்து தெரியுது, அதுதானே இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ ஓகே, ராஜீவன் வந்து லக்கிலி ஐ கேம் டு லைவ். லாங் டைம் நான் வந்து உங்களுடைய கான்வர்சேஷனை மிஸ் பண்ணிட்டேன். இஃப் பாசிபிள் வீக்கெண்ட் எபிசோடில் டே டைமில் லைவ் வாங்கண்ணா அண்ணி. மிஸ்ஸிங் யுவர் ஒரிஜினாலிட்டி வாய்ஸ் மாடுலேஷன் தான். வந்துருவோம், நாங்கள் சீக்கிரம் தான் வந்திருப்போம். எல்லாத்தோட ஒரு கமெண்ட்டு இங்கே பாருங்கள், பார்த்தி பிரபாவோட கமெண்ட் மட்டும் படிச்சிடுறேன். ஃபுட்பால் கமெண்ட்ரி மாதிரி இப்படி பரபரன்னு பேசினால கால்ஃப் கமெண்ட்ரி பண்ண வச்சுருக்கீங்களே, கீழ் வீட்டு தாத்தா. அதோட ஹாய் ஜாக்கி, எப்பவும் ஒன் சைடு ஹெட் செட்டு போட்டு தான் கேட்பேன், இன்னைக்கு என்ன டபுள் சைடு? சாட்சி கிருஷ்ணா, இது நல்ல கமெண்ட்டாக இருக்கு. Professor JP, the first time I attend your live, but I used to follow your for years. I love your reviews. Keep doing awesome source, bro. And அப்படின்ட்டு the Professor JP வந்து நமக்காக சொல்லியிருக்காரு. Thank you. அதே மாதிரி டாப் கண்டஸ்டன்ட்ன்றதே தெரியாம இருக்கா ஜாக்லின், அப்படி பண்ணி வச்சிருக்காங்க விஜய் டிவின்னு ராதா சக்திகள் சொல்லியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் சொல்றாரு, you guys conversation reminds me சமையல் மந்திரம். குசுமே உனக்கு. சன்னி டிரைவும் அதே தான் ஜாக்கி, ஆளாளுக்கு இந்த இன்னைக்கு நம்மளை கலைகிற எல்லாம் வந்து இப்போ என்னன்னா, அன்சிதா கேம் எப்படி விளையாடினாங்கன்றதை விட்டுட்டு அந்த டென்ஷன் இல்லாமல் நம்மளை கலாச்சின்னு இருக்காங்க. மௌனமா நிஜமா காதுல சாப்பிட்டா கொஞ்சம் மாதிரியே இருக்காங்க ஹெட்ஃபோன்ல. சத்தமா சிரிக்காதையா நீ வேற. காலையில மைக்ரோஃபோன் குவாலிட்டி செக் பாஸ்டா. ஐயோ, இந்த டாக்டர் பத்திரம் சொல்ற மாதிரி எங்கிட்டும் நித்திரிக்க பார்த்தியாங்க. அதேதான் இலங்கை சொல்லப்படுது, இந்த நேரத்தில் என்ன சத்தங்க அப்படின்ட்டு. ஆளாளுக்கு என்னையா உங்களுக்கு பாட்டே சத்தமாக படாது ஜாக்கி, அது கூட நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அமைதியாக. மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். இந்த எதிர இருக்க எருமையை தான் கேட்கணும். எதிரில் இருக்கிற எருமையை கேட்கணுமா? அன்றைக்கி யார்கிட்ட வந்து அங்கிள் பேசி கை கூப்பினாரு, என்கிட்ட கூப்பினாரு. அவருக்கு நல்லா தெரியுது வாய்ஸ் பிரேக் ஆகுதா, ஏம்மா யார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு தெரியலையே. இல்லையா, கரெக்டாக தான் மைக் போட்டிருக்கோம் இல்லையே, வாய்ஸ் பிரேக் ஆகுது. 2 பேர் யூஎஸ் பக்கம் வந்து ஏதோ இது சரியில்லை நினைக்கிறேன். யூஎஸ் பக்கம் நெட்வொர்க் சரியில்லைன்ட்டீங்களா? இல்லை, கரெக்டாக தானே பாருங்க, மைக் கரெக்டாக தான் இருக்குது. இப்போவுமா பிரேக் ஆகுது? யாராவது சொல்லுங்கள். ஸோ பேட்லின்ட்டு வந்திருக்கு. சரி, வாய்ஸ் பிரேக் ஆகுதான், நம்ம நாளைக்கு வந்து பேசலாமா? ஆமாம் ஜாக்கி, நீங்கள் இல்லை நான் கூட பயந்துட்டேன். ஓகே ஏங்க என்னங்க, அதெல்லாம் பக்காவாக வச்சுருக்கேங்க. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல, அதெல்லாம் பக்கா வச்சுருக்கேன், இதெல்லாம் பக்கா வச்சுருக்கேன். இப்போவும் அப்படி தான் இருக்கான்றது மட்டும் சொல்லுங்கயா. இட்ஸ் பெட்டர் நோவா. இல்லை, அது அந்த இது
மௌனமான நேரம் பார்க்குறப்பயா இல்லை பாடும்போதே கட்டாய் தான் பேசினார் அதனாலயான்னு நினைக்கிறேன். அதேதான். அபினேஷ் வந்து சவுண்டு ஒஸ்ட்டு ஜாக்கு. இப்போ ஜாக் பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அது உண்மைங்க. அது அதாவது அது கூட இருந்துட்டு செய்ய வேண்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ ஓகே நெல்லிசீமை தான் சொல்லியிருந்தாரு. மஞ்சரி வந்து ஃபேக்ட்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அருண் மாதிரி. ஆர்கியூமெண்ட்ஸ் டியூரிங் ஆர் ஆஃப்டர் ஆர்கியூமெண்ட்ஸை கொஞ்சம் ஃபேக்ட் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அதனால 100%. பட் ஐ லைக் ஹர் ஹவு ஷி பிளேஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் அண்ட் கன்வே ஹர் பாயிண்ட்ஸ். அது கரெக்டு. அந்த விஷயத்த அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கிருபாகரன் கேட்டிருக்காப்புல கீழ் வீட்டு அங்கிள் நம்பர் ப்ளீஸ், எங்களுக்கே தெரியாது. ஓகே. அண்ட் பாட்காஸ்ட் குவாலிட்டி செக் தியாகராஜன் ஆனந்தன் படிச்சுட்டு சிரிக்கவும் முடியல அழவும் முடியல பார்த்தீங்களா வெளிநாட்டு வாழ்க்கையை அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிரிக்கவும் முடியல அழவும் முடியல இல்லை, அவங்க கரெக்டாக தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டோனில் பேசினா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த டோனுக்கு தான் நம்ம மாறணும். இல்லை இந்த டோனுக்கு மாறணும் இல்லை. அன்னைக்கு எப்போ பண்ணணும்? அன்னைக்கு 4 மணி 3:45 போய் அவங்க காதலியே பேசுகிற மாதிரி போய் சத்தம் போட்டு பேசுனா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அது சொல்கிறது அப்படிதான். ஓகே. அண்ட் இவர் பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்கல ஜாக்கி, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருது. குறை பிக் பாஸ் பஞ்சாயத்து தான். நான் ஜாக் பத்தி பேசுவேன், உங்க ரிவ்யூ பார்த்தா இன்னும் ஆர்கியூ பண்ண போவேன். தட்ஸ் வே 2 டேஸா ரிவ்யூ பார்க்கலையா. சரண்யா பிரபு சொல்லியிருந்தாங்க. குடும்பம் ரொம்ப முக்கியம் சரண்யா பிரபு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அங்கேயே டிராவல் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் பிரேக்கிங்னாங்க. இப்போ வந்து சரியாயிடுச்சுன்னாங்க நிறைய பேர். அது நம்ம கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு எங்கள் எல்லா சிக்னலும் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துல சில இடங்களில் வந்து நெட்டு பிரச்சனைகள் அது மாதிரி ஆகும். எல்ஐசிஎம்ஐ போட்டிருக்கிறது தான். நோட் டு ஜாக்கியோட மார்னிங் ஃபேன்ஸ் தான். இன்னைக்கு காலையில் எழுந்து பாத்ரூம் போக வந்துட்டு லைக் போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் ஹெட்செட் போட்டு மாட்டிட்டு படுத்துக்கோங்க, தாலாட்டு மாதிரியே இருக்கு. இன்னைக்கு என்ன இப்படி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. ஓகே சரி. Jackie, please don't think I am putting more comment today. I can't digest the injustice happening to Jacqueline. The two what sound is doing inhuman. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்ட்டு. உண்மையிலே அமுதா இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த டிஸ்டர்ப் எனக்கே அது இருந்தது. எனக்கே அதை பார்க்க இது என்னன்னு எழுதி என்ன பேசுறது. நீங்கள் வெளியில் ஒர்க் இருந்தது, இவங்க வந்து வெளியில் ஒர்க் இருந்தது, இவங்களும் லேட்டாக வந்தாங்க. இவங்க லேட்டாக வந்ததுக்கப்புறம் இவங்க ஆஃபீஸ் கால்ஸில் இருந்தாங்க. ஏகப்பட்ட வேலைகள் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம். என்னன்னு இதை பேசுறதுன்ட்டு உண்மையிலே இப்போ நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த நேரத்துக்கு. இல்லைனா என் கோவத்துக்கு நான் வேறு ஏதாவது பேசி வச்சுருவேன். அப்படிதான் இருந்தது. உண்மையில் அப்படி தான் இருந்தது. இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரோல்டு இதை வந்து நம்மளுக்கு வந்து தடுத்துட்டு இருக்குன்னு ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஆக்ரோஷம் வந்ததுங்க. அதுவும் போய் விஷால் கிட்ட நீங்கள் பழகிறதோ போகிறதோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இப்போ முத்துக்கிட்ட கூட தான் ஜாக்லின் பழகிறாங்க. அதுக்காக ராயனை பற்றி அவங்க எதாவது தப்பாக சொன்னாங்களா? அவன் எப்பயுமே அப்படிதான்டா, அவன் எப்பயுமே அப்படிதான், நல்ல விளாடுவான், அதுக்கப்புறம் அப்படியே பிடிங்கிட்டு போயிடுவான்டா எல்லாத்தையும் சொன்னாங்களா அவங்க? அது எவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லாக, எவ்வளோ ஒரு ஜெனியூனாக அந்த விட்டு கொடுத்துட்டு யாரையும் ஜெயிச்சா என்ன, அவன் தானே ஜெயிக்கிறான் அப்படின்ற மாதிரி. எல்லாத்தோட இந்த சாமி அப்படியே எல்லாருமே தான் உழைச்சாங்க. ஆனால் அது யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் அது போகும் அப்படின்றப்ப அது யாருக்காவது கொடுக்கணும் போது அதை முடிவு பண்ணாங்க. இல்லை அதை வந்து இப்போ நம்ம செகண்ட் இதில் பேசிடுவோம் ஜாக்கி. இல்லை செகண்டில் முடிச்சிடலாங்க. நான் சொல்கிறேன் காண்ட் ஹேரியூனே போடுறாங்க. அதுக்காக தான் யோசிக்கிறேன். இந்த இடத்துல 2 ப்ளூ எரியுதுமா. ஆனால் இல்லை சார் கேட்குறாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சாமியை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க. அதனால் அதை முடிச்சுட்டா அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே. எல்லா ஊர்லேயுமே டக்குன்னு சவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்களேன். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் சில இடத்துல நெட்வொர்க் பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கும். ஐ பிலீவ் விஜய் விஷால்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சவுண்ட் அகைன்ஸ்ட் ஜாக். வி ஆர் சீயிங் தட் அவுட்கம். எஸ் கண்டிப்பாக. அது அவர் எல்லார் மண்டையுமே கழுவாருங்க. அவருடைய வேலையே இந்த வீட்டில் அதுதான். அவர் இதுவரையும் விளையாடுனது கிடையாது. அவருடைய ஆட்கள் போய் விளையாடி இருக்காங்க. அருண், தர்ஷிகா, சத்யா, இவர் தீபக்கே இருந்தார். தீபக் இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கிறாரு. எல்லாம் ஒரு ஏவி விட்ட ஆட்கள் தான் விளையாடி இருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு சவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. அதே தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால் ஆடியோ ஃபைன் ஃப்ரம் பிகினிங் அப்படின்ட்டு வேறு போனவாலை என்ன சொல்கிறாங்க பாருங்க. அதாவது நெட்வொர்க் சில இடத்துல அது மாதிரி போகும்போது ஆகும். ஆமாம், சிங்கப்பூருக்கு ஓகேவா, மெல்பர்னுக்கு ஓகேவா, யூஎஸ்ல இருக்கும் மக்களே உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை. அதேதான். தட்ஸ் இட். அதனால்
அது அவர் பேர் யூஎஸ்ஏ வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து 100% கிளியராகவே இருக்குன்றாங்க. ம். இவ பிரியா இங்கே தான் இருக்கிற, அவளுக்கு வந்து ஸ்டில் பிரேக்கிங் அப்படின்ட்டு ஐ கேன் ஹியர் பர்ஃபெக்ட்லி. ஒவ்வொருத்தங்களும் அதான் நம்மளது பக்காவாக போயிட்டுருக்குப்பா. அதுதான் குட் 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 குட். ம் ஓகே. ஃபைன், தேங்க்யூ. அதுக்காக தான் ஒரு செக்கிங் அது. ரைட், 365 பேர் இருக்கீங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டிங்களா எல்லாருமே? ஆமாம். எவ்வளோ பேர் லைக் போட்டிருக்கீங்க? 183 பேர் லைக்கு, 372 பேர் வாட்சிங். ஸோ அண்ணா எவ்வளவு பண்ணாலும் ஏன் ஜாக் யாருக்கும் பிடிக்கலைன்னா ஷீ ஸ்மோக்ஸ் இன் த வேர்ல்டு பீப்புள் ஆர் லைக் தட் ஒயிட் ஸ்கின் நோ பேட் ஹேபிட்ஸ் ஆர் வெரி குட் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு கரிஷ்மா சாய் சொல்லியிருக்காப்புல. இல்லை, அது ஒன் ஆஃப் த ரீசன்யா. இதில் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மோக்ஸு, அவங்க தம் அடிக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை இதில் என்ன அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, ஆரம்பத்திலே வந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஆரம்பத்திலே ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு பொண்ணு டிவோர்ஸியாக வருது. நீங்கள் எப்படி டிவோர்ஸியாக வருது ரொம்ப இயல்பாக எல்லா ஆண்களும் கூட பாருங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது வந்து பொதுவான ஒரு தாட்டு. இந்த தாட்டு உடனே நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுவீங்க? அது ரொம்ப இலகுவாக மடங்கிடும். இவ்வளோதான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள். பட் ஆனால் இதே ஒரு ஆண் டிவோர்ஸி வந்து இதே மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து அந்த கேள்வியே வராது. அதே தான் இங்கே அந்த டிஃப்ரென்சேஷன் தான் இங்கேன்னு சொல்ல வரேன் நான். கண்டிப்பாக அது புரியுது. வந்து அவங்க ஸ்மோக் அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ஆரம்பத்திலே அவங்க மேலே வந்து தப்பான அபிப்பிராயங்களை பிஆர்டி மூலமாக திணிக்கப்பட்டது. உடனே அதை வந்து எல்லாருமே வந்து அந்த பொண்ணுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனே மீம்ஸ் இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஒருத்தவங்க மேலே ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது பொய்யை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்து அதை உண்மையாக்கிடுவாங்க. திட்டு ரயிலில் வந்தார் கருணாநிதின்றத தொடர்ந்து சொல்லி அதுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் இன்னைய வரலையும் அதை டக்குன்னு உடனே சொல்கிறது என்னென்னா ஒரு திட்டு ரயிலாக வந்தார் உடனே. அது என்னென்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அந்த ஆகம விதி அப்படின்றத அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருது இல்லை, அந்த மாதிரி தான் எல்லாமே. அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இன்றைக்கி தானே கேட்குறாங்க ஆகம விதி யார் எழுதுந்து எல்லா மக்களை. இப்போ அம்பேத்கர் எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷனில் எழுதின விஷயங்கள் எல்லாரையும் வச்சு தான் எழுதுறாரு. ஆகம விதி யார் யாரை வச்சு எழுதினீங்க, எப்போ எழுதுனது, யாரால் எழுதப்பட்டது, மக்கள் அதில் பங்கு இருக்கா இல்லையா, அப்போ நீங்கள் கடவுள்னா நீங்கள் யார், இந்த கேள்விகள் இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. ஓகே. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணால் நல்லா வருதாங்க ஆடியோஸ். எல்லாருமே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஆடியோவுக்கு, அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதன் பிறகு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படியே முடிச்சுக்கலாம் ஜாக்கி. 47 நிமிடங்கள் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் எல்லாம் முடிச்சிருங்கன்றேன், ஃபுல்லாகவே முடிச்சிருங்கன்றேன். நான் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம் எல்லா கமெண்ட்டையும். சரி, இப்போ அடுத்து இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, இப்படி பேசுறது எனக்கே உடன்பாடு இல்லை. எனக்கு ஐ எம் நாட் கம்ஃபர்ட் வித். அடுத்து என்ன அப்படின்றத பேசிட்டு அடுத்து கமெண்ட்டை படிச்சு முடிச்சிடலாம். ரஞ்சித் போட்டி போட்டாரு. ரஞ்சித் வந்து இதை விட அதிகமாக போட்டி போட்டாங்க. ரஞ்சித் போட்டி போட்டார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட அதிகமாக போட்டாங்க. அப்போ அதில் 3 பேரில் யார் கொடுப்பாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. இல்லைங்க, இது அதுக்கு தான் நான் இப்போ இங்கே சொல்ல வந்தேன். அதாவது இப்போ ரஞ்சித்து விளையாடினாரு. இப்போ அவர் வந்து இந்த டீம் ஜெயிச்சதுக்கப்புறம் என்எஃபிக்கு அவர் பேசுவார், நான் எனக்காக தான் பேசுகிறேன்ட்டே இருப்பார் 2-3 தடவை. அப்போ ஒரு கட்டத்தில் ராயன் அவருக்காக தான் பேசுகிறாரு, இவங்க அவங்களுக்காக தான் பேசுகிறாங்க. இப்போ பேசும்பொழுது இவங்க வந்து போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, காதில் 2 பேரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ராயன் பேரை சொல்லிட்டாங்க, இவர் ஜாக்லின் பேரை சொல்லிட்டாரு. ரஞ்சித் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை தான் கேள்வி கேட்பாரு, அது ஏம்மா என் பேரை சொல்லலை, ஏன் ரயன் கிட்ட கேட்க வேண்டியதான், நீ ஏன் என் பேரை சொல்லன்னு. அப்போ வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவாப்புல, சார் நிறைய இடங்கள்ல சென்சிபிளாக வந்து இருந்தது வந்து ரயனு, நீங்கள் வந்து சென்சிபிளாக வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாப்புல. இல்லை, அந்த இந்த குசும்பு எப்பேற்பட்ட குசும்பு பாருங்க. யாருக்கு சார்? $5 போட்டுட்டு டார்லிங்டன் கந்தர்வ குரல் ஒன்று ஜாக்கின்ட்டு நான் அஸ்கி வாய்ஸில் மேட்ரு பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நானே குரலை கீழ்விட்ட அங்கிளுக்காக. அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை, ஓ அப்படி பேச மாட்டேன்றீங்களா? ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். ரைட் ஜாக்கி சார், இது என்னன்னா நக்கலை டார்லிங்டன் கந்தர்வ குரல் குயில பூடிச்சு கொண்டுல அழைச்சி பேச சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு காலை உடைச்சி ஆட சொல்லு. அவர் வந்து கேட்பார், குயிலோட நைட்டில் கூவுது வாயிலே குத்துவோன்னு சொல்லுவார். அங்கிளே தமிழ் கற்றுன்னு வந்துடுவார். கொஞ்சம் நேரம் நீங்கள் கம்முன்னு இருங்க ஜாக்கி,
சரியா தருண் விக்னேஷ், தேங்க்யூ. ஓகேவா? இதில் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சென்சிபிளாக விளையாடினாங்க அப்படின்னு சொன்னால் அது காமன் சென்ஸாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்கம்மா அந்த இடத்துல. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட விளையாடினா. அவர் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுமா. அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கேயுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா எங்களுக்கு ஏங்க இவ்வளோ பேச்சு இங்கே பேசுறீங்களே. போன வாரம் வந்தார் விஜேஎஸ், அவர் அவ்வளோ பேசினாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, என்ன ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியது. 5 பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. எப்போ நான் கேட்காத ஜாக் கேட்டுருச்சு. எப்போ கேட்டாலும் வந்து அப்படியே வந்து பூசி மொழிக்கே வருது. நீங்கள் வேற ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்துன்னு கேட்டேன், நேரடியாக கேட்டேன், எதுக்கு சுத்தல விட்றீங்கன்னு. ஓகேவா? ஸோ இதில் வந்து அதுக்கப்புறமா இவர் வந்து பேசி முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன கதையெல்லாம் நடக்கும். முத்து வந்து அவரால் வந்து ஒத்துக்க முடியாத தோல்வியை ஒத்துக்க முடியாத முத்து திரும்ப 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 அதையே பேசிக்கிட்டே இருப்பாரு. நச தெரியுங்களா? அது தெரியும். அது வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு நல்ல குணத்துக்கு அழகில்லைங்க. அது ஐயோ, இந்த மாதிரி நான் நிறைய பேர் ஆஃபீஸில் பார்த்துருக்கோம் ஜாக்கி. ஐயோ, ஒரு ப்ரொமோஷன் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீ எனக்கு வந்து இது இப்போ ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நானும் ஒரு இடத்துல வேலைக்கு தேடுறதுக்கு போனேன். அந்த பொண்ணுக்கும் அந்த இடத்துல வேலை இருக்குது, ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நான். இந்த ஓப்பனிங் சொன்னது என்னன்னா, நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததானே அந்த பொண்ணுக்கு சொல்ல முடியும். நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டேன் நான், நேத்தே நீ எனக்கு சொல்லியிருந்தா உனக்கு கிடச்சிருக்கிற வேலை எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னுச்சு இந்த பொண்ணு. அப்படிதான் அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலி சீரியஸா இல்லை, இது எப்படி நீங்கள் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. நான் போகிறேன், எனக்கு அந்த இன்டர்வியூ இருந்தது, ஓப்பனிங் இருந்தது, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ஓப்பனிங் போயிட்டு இருக்கு, நீயும் போய் பண்ணு அப்படின்னா, நேற்று நீ போனதுனால உனக்கு கொடுத்துட்டாங்க வேலை, இன்னைக்கு நான் போனதுனால நான் செலக்ட் ஆகலைன்றாங்க. அடுத்த நாள் போனதுனால நான் அப்பவும் கேட்குறேன், ஏம்மா நான் தான் நேற்று போனேன், என்னை விட நீ பெட்டராக பண்ணியிருந்தா உன்னோட பேர் தானே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், நீ தானே எனக்கு அடுத்து போனவ. எப்போவுமே வந்து இந்த லாஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து இருக்கும். அப்படி பார்த்தா கூட உனக்கு தானே வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுச்சு, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம பழகிருக்கோம். நான் எவ்வளோ இடத்துல உனக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலான்னு சொல்லியிருக்கேன் இன்டர்வியூக்கு. இப்போ அது தேவையா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி என்னெல்லாம் விட்டீங்க, நான் எடுத்துகிட்டு வருவேன் லிஸ்ட்டு. என்னெல்லாம் விட்டாங்க சொல்லுங்கள். சரி வேணாம், நான் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனால் நான் அது மாதிரி சொல்லிட முடியாதுல்ல. சொல்லுங்கள். எவ்வளோ விஷயங்கள் விட்டுருக்கீங்க ஜாக்கி. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறேன், அப்புறம் வந்து அன்பாக பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது என்ன சொல்கிறது, மழை வெள்ளம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? என்ன மழை வெள்ளம்? என்ன மழை வெள்ளம்? ஐயோ என்னடா இப்படி மாறிட்டே நீ டக்குன்னு. என்ன மழை வெள்ளம்? என்ன மழை வெள்ளத்தில் போய் ஹெல்ப் பண்ண போயிட்டு அதுக்கு பிறகு என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க, சொல்லி முடியாத. நான் ஏன் ஜாக்கி சொல்லணும்? உங்களுக்கே தெரியும், உங்கள் மண்ணை கட்சிக்கே தெரியும். ஆனால் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க நீங்கள். ஹஸ்கி வாய்ஸில் பேசினா மனசாட்சி இல்லாமல் பேசுவீங்களா? ஓகே சரி, ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முத்து பண்ணும்போது நான் இது எதுக்கு இந்த இடத்துல கடைசியாக முடிச்சிடுறேன். ராணவ், அருண், ஜெஃப்ரி, ரஞ்சித் உட்காந்துருப்பாங்க. அப்போ உண்மையிலேங்க அருண் சொல்லுவாப்புல, சார் இது தெரியும் சார் எனக்கு, அவங்களுக்கு தான் சார் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும். ராணவ் அருண்னு சொல்லுவார், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார அவங்க இதே தான் சார் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜாக்கி, சௌந்தர்யா, விஜய் விஷால், அருண் 3 பேர் இருந்தாங்க. அந்த டீம் ஒரு வேளை ஜெயிச்சிருச்சு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து யாரு கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க? சௌந்தர்யா கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பீங்களா என்எஃபின்னு கேட்குறேன் நான். இப்போ அதை விட இன்னொரு விஷயம் வேறு எடுத்துகிட்டு வருவார். ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் என்ன 10 வாரம் இருந்து எப்படிடா இந்த பொண்ணு அதுவே எடுத்துக்கிச்சே அப்படின்னு நினச்சிருவாங்களாம். அதனால தான் ஜாக்லின் வந்து ரயனை இது எங்கேயா, அதாவது ஏன்னா 10 வாரமாக ஒருத்தர் நாமினேஷனில் இருந்து இருக்கிற பொண்ணுக்கு அது கிடச்சா எவ்வளோ பெரிய விஷயம். அது எப்படி மாற்ற முடியுதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே அந்தர்பல்ட்டி டமால்னு மாற்றி இப்படி இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. இதெல்லாம் தான் நடந்தது இன்னைக்கான விஷயங்கள்ல. இல்லை ஒரே ஒரு சின்னதாக ஒரு பிளாக் பண்ணிட்டு வரேன், டேய் யாருடா நீங்கள்லாம் அப்படின்ட்டு பிளாக் பண்ணுறவங்கடா. ஓகே சொல்லுங்க. ஓகே, வனராஜாங்கிறவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, நெய்வேலியெல்லாம். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வராங்க. 2வது சீசன்லேருந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள. உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. மேடம் கிருத்திகா சபாபதி, நத்திங் ராங் வித் யுவர் ஆடியோ, எல்லாருமே ஆடியோ நல்லா இருக்குனாங்க. சுதா வைரம் வந்து ஒய் மெதுவாக பேசுறீங்க, மெதுவா ஒரு காதல் பாட்டு, கந்தர்வ குரலோன் ஹஸ்கி குரலோனாக மாறிய தருணன்ட்டு இளைஞர்ஸ்
ஆமாம். ஸோ பாவம் ஜாக்கி மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்துருன்ட்டு. கரிஷ்மா சாய் வந்து அண்ணா எல்லோருக்கும் தெரியும் ஜாக் அண்ட் ராயன் மாற்றி போட்டுப்பாங்கன்ட்டு. அப்போ ரஞ்சித் ஏன் ஜாக்குக்கு போடலை, ராயன் ஏன் ரஞ்சித்தை சொல்லலை, இளிச்சவாய் தான் வந்து கேள்விக்கு வரும் அப்படின்றது உண்மை. அந்த பொண்ணு கேள்விக்கிட்டு இருந்தாலே அவருக்கு அவர் இதாக இருப்பாங்க. இங்கே நெல்லிசி குறாம என்னை விட குறாம போல இருக்கு மேடம். 100% நீங்கள் சொல்கிறது தான். ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து கொஷின் கேட்பாங்களாம், லைனாக நிற்க வச்சு கேட்பாங்களாம். இஃப் கரெக்டாக சொல்லிட்டா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து புது கொஷின் போயிடுமா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. ராங் ஆன்சர்னா பெரம்படியாம். இவருக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க மிஸ்ஸு, இவரோட ஃப்ரெண்டு முன்னாடி இருந்துட்டு ஆன்சர் சொல்லு அப்படின்னாராம். இப்போ நான் என்ன செய்யறதுன்னு முழிப்பேன் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ இவருக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர்னா பெரம்படி மிச்சமாயிடும். இப்போ அவருக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இவருக்கு தெரியாத கொஸ்டின் அந்த மிஸ்ஸு கேட்டாங்கன்னா இவருக்கு பெரம்படி. இந்த மாதிரி இந்த புரிதல் தாங்க. இந்த புரிதலே இல்லாமல் இதை நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் உனக்கு எவ்வளோ பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இது என்னன்னு சொல்வீங்க? ரொம்ப கொடுமை தான். அதேதான். இந்த ஷெஃபீல்டு தான். நம்ம ஷெஃபீல்டில் யாராவது நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். ஆமாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து பிரிஸ்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பிரிஸ்டலில் என்ன தியேட்டர்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அது டார்லிங்டன்லேருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லுங்கள். பிரிஸ்டல் வந்து டார்லிங்டன்லேருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரமோ இன்னும் ட்ராவல் நினைக்கிறேன். ஓகேவா ஐஜாக்கி, நீங்கள் டிபெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸப்பாக மாறிட்டீங்களா? இந்த கமெண்ட் நீங்கள் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வை ஸ்டில் யூ ஹேவன்ட் அப்டேட்டட் த ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ஃபார் த சேனல்ஸ், ஸ்டில் த சேம் சிவப்பு போட்ட ஜெயில் சட்டை வேற ஓகே அப்படின்னு ரேணுகா கேட்டிருக்காங்க. பதில் சொல்லுங்க. சொல்லி சொல்லுடாமா. எனக்கே கூச்சம் மாற வைக்கிறீங்களேமோ. அதே ஒரு பிராண்டாக வந்து ஃபார்மேட் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும் வச்சுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. நத்திங். அதன் பிறகு ஓம் பிரகாஷ் வாய்ஸ் ஓவர் குட் யூ ப்ளீஸ் சே ஹரஹர மகாதேவிக்கு. ஹரஹர மகாதேவிக்கு ஹரஹர. அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஓம் பிரகாஷ், எனக்கு எது தெரியாத விஷயத்தை எனக்கு கூத்துட பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. ஓகே. அதன் பிறகு சிவா ஜாயினிங் ஃப்ரம் ஒர்க்கா குடன்ட் ஈவன் லாஃப் ட்ரைங் டு கண்ட்ரோலாம். ஐயோ நோட் டு ஜாக்கி மார்னிங் ஃபேன்ஸ். இன்னைக்கு காலையில் இருந்து பாத்ரூம் ஓகே அது படிச்சிட்டீங்க. ஓகேவா. செம கோபத்தில் இருந்த எனக்கு உங்கள் அஸ்கி வாய்ஸ் ரிவ்யூ லைட் அண்ட் உட்மை மூடம். யாரு? கிருத்திகா சமபதி. என்ன சத்தம் இந்த நேரம் ஒளியின் கீழே கழிட்டு வருவார். ஏன் சத்தம் தாண்டான்ட்டு கொஞ்ச நேரம் தும்மாரியா நீ வேற. பாரதி வந்திருக்காங்க. தங்கம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஜாக்கி உங்கள் லைவ் பார்க்கறதுக்கு அலாரம் வர வச்சுலாம் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் ரொம்ப நன்றிமா. சிரிக்காதீங்க, கீழ்விட்டு மாமா வரப்போறேன். கீழ்விட்டு மாமா வரமாட்டார், இன்னைக்கு வரமாட்டார். மார்னிங் அதுவும் ஏங்க அவங்கள்ட்ட ஒரு இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் நேராக வந்து கதவு தட்டுவோம்ல, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்லேருந்து வெளியில் போய் எங்கள் வீட்டு பெல்லை ஃபஸ்ட்டு அழுத்துறாங்க. அழுத்தி குட்டி ப்ளீஸ் ஓப்பன் த டோர், ஐ வாண்ட் டு ஹேவ் அ டாக் வித் யூ ஃபார் அ மினிட் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க. இட் இஸ் ஓகே வித் யூன்னு. ஓகே வித் யூன்னு சொன்ன குத்தம் நேரம் 2 பேருமா வந்து இன்னைக்கு இப்போ நம்ம அஸ்வி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? It gives you feelings cousins gather and sleeping in the room talking softly so that elders not listen and scold. எல்லாம் பாருங்களேன் என்ன இல்லை இந்த மாதிரி பேசுறதுக்காகவே எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் இப்படி பேசியிருப்பீங்களா? வாய்ப்பே இல்லையே. நேரம் அன்சிலாவுக்கு என்னெல்லாம் பேசியிருப்பீங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதேதான். சிமன் அலெக்ஸுங்கிறவங்க புதுசாக வந்திருக்காங்க. சைமன் அலெக்ஸ் பேசிக்கிட்டு இருக்க மாமா. ஐஸ்வர்யா, சாந்தி கௌரி, சுதா வைரம். ஜாக்கி ஹிந்தி பாட்டு பாடுங்க. கீழ்விட்டு தாத்தா சுதா வைரம் கேட்டிருக்காங்க, அம்மா நீங்கள் லைவுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, ஏன் மெதுவாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து மணி 11:30மா. எங்கள் ஏரியாவில் வந்து மெதுவாக பேசினா மட்டும்தான் வந்து எடுபடும், இல்லைன்னா கீழ்விட்டு அங்கிள் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அஸ்கி வாய்ஸ் சூப்பர் அண்ணா, செம்ம. குடன்ட் கண்ட்ரோல் மை லாஃப். ஆச்சுக்கிறதுக்கு அதாவது இந்த என்னது ஞானம் ஏதோ. ஜாக்கி உங்க ஹைஸ்கி வாய்ஸ்க்கு பயங்கர லைக்ஸ் இருக்கான். தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதான் பாரு. எல்லாம்
ஒத்தக்கண்ணை உங்களையும் கூட விடலை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு சன்னி டேவியர்ஸ். ஐயோ கடவுளே, அண்ணி அண்ணாவை BB8 ரொம்ப பார்க்க விடாதீங்க. ஆம்புலன்ஸ் தான் மாறிட்டு இருக்காங்களா? அம்மா நீ வேற. ஐயோ ஐயோ கடவுளே. சரி வாங்க, நான் மேலே போகிற வேறு ஏதாவது கமெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். பை இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன் UK அண்ட் டாக் ஆன் யுவர் ஸ்டைல் ஜாக்கி. சீக்கிரமாக அதெல்லாம் நிறைவேற உங்களுடைய ஆசைகள் தான் எங்களுக்கு தேவை. அவங்க வாயில் நாங்கள் சக்கரை போடுறோம். ஆமாம். ஆனால் அப்படியே இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் நம்ம சத்தமாக பேசினா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வரமாட்டாங்களா ஜாக்கி? இல்லை, இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க ஜாக்கி, குழந்தை இருக்கிற வீட்டிலலாம் அப்படிலாம் வரமாட்டாங்களாம். நாங்கள் கேட்டால் எங்கள் பொண்ணு தான் பேசிட்டு எல்லாத்த விட என்னைக்கு வந்தாங்க? விடிய காலத்தில் பேசணும் தான் வந்தாங்க. அது வரலையும் அவங்க நம்ம எவ்வளோ 12 மணி வரலையும் 1 மணிலாம் வந்து பேசி முடிச்சிருக்கோம். அவங்க பண்ணது நியாயம். இப்போ அதனால நம்ம வந்து சரி அதுக்கு மேலே தெரியும்டா, இது ஒரு பேச்சா பேச வந்ததே எதுக்கு அவங்க வந்தாங்கன்னா 3:45. அதுவும் ஜாக்கி அப்போதான் சத்தமாக ஒரு பாட்டு. நான் வேற இப்படின்னு, நான் என்ன மேடம் மெதுவாக பாட சொல்கிறீங்க அப்படின்னு வேற சத்தமாக பண்ணார் இன்னைக்கு. அது ஒரு ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி ஒன்று வந்திருக்குன்னு போது அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சொல்லணும். அப்படின்னு இன்னைக்கு வந்து நாங்கள் இதை பேசிட்டு அடுத்து பாரு, பிரின்ஸ்லி அமிர்த சுவாமியும் $5 போட்டுட்டு சரி ஏன் சத்தமாக மெதுவாக பேசுறீங்க, கொஞ்சம் சத்தமாக தான் பேசி பாருங்களேன்ட்டு வேற லொல் வேற. அதுக்கப்புறம் எப்படின்னா இது எப்படின்னா கோத்து விடுது குண்டு பைப்பில் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இதுங்க வந்து இது இந்த வேலைலாம் பண்ணுதுங்க பாருங்கன்ற மாதிரியே போட்டு வச்சுட்டு இருக்குதுங்க. எல்லாம் ஹாப்பி மூடில் இருக்குதுங்க. உண்மையிலே நான் இதுக்கு வர்றது மாதிரி செம்ம டென்ஷனில் இருந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் ஹாப்பி மூடு. இந்த கமெண்ட்லாம் படிக்க ரொம்ப கேஷுவலாக ரொம்ப இதுவாக போச்சு. ஃபிலிம் வெளியிட்டு வேறு அவர் தான் மைக் 3 ஓவர் சவுண்டிங் நோ இஷ்யூஸ் தான் சேலத்தில் இருந்து. இல்லை, இன்றைக்கி வந்த விஷயங்கள்லேயே வந்து ரொம்ப கோரமையான விஷயங்கள்லாம் சௌந்தர்யா பண்ணுது, அன்ஷிதா பண்ணுது. பட் அந்த டென்ஷன் எல்லாமே இங்கே வந்து இப்படி ஹஸ்கி வாய்ஸில் பேசணுன்னே போயிடுச்சு. சரி ஜாக்கி, வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நம்ம 1 hour பேசியிருக்கோம். 1 hour பேசியிருக்கோமா? ஸோ இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கும் 1 hour தான். சனி ஞாயிறில் பேசிக்குவோம். சனி ஞாயிறில் பேசிக்கலாமா? நிறைய பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் மேட்ரு. ஆமாம், இப்போதைக்கு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கான விஷயங்களையும் பேசியாச்சு. அன்ஷிதா பண்ணது தவறுன்னு சொல்லியாச்சு. மஞ்சரியோடைய விளையாட்டு இன்றைக்கி நல்லாவே இருந்தது. அண்ட் சௌந்தர்யா பண்ண விஷயங்களையும் பேசிட்டோம். ஸோ வேறு என்ன, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுடைய கோல்டன் ரூல்ஸு. வேறு என்ன ஜாக்கி, வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? வேறு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம். இன்னொன்று எங்களுக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. மணி இங்கே வந்து 11:30. நாளைக்கு வேறு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் நல்லா முடியணும். எல்லோரும் வந்து இது பண்ணிக்கங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னொன்று பயங்கர வேலை வந்தும் கால் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லெட்ஸ் சீ. 23 வருட வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்த அனுபவம் இது அப்படின்ட்டு பாமதி கூட சொல்லியிருக்காங்க. அதே தான், அது இன்னும் கரெக்டு தான் பாமதி. பட் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளும் கொஞ்சம் டூ மச்சாக பண்ணிட்டோம். அதுதான், வேறு ஒன்றும் விஷயங்கள் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் போத் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் மீ வித் யர் ரிலேட்டபிள் இன்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன, எல்லா கமெண்ட்டும் படித்தாச்சு. Sound mind wise, I shouldn't continue with the Goa team, no problem. I will get votes by telling bad behind her back also. Jackie sir, the slow voice, oh my god. சரி, ஓகே, தேங்க்யூ. பேசி முடிச்சாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏதாவது சொன்னாங்க நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் அது புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறோம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே QR கோட் அண்டு இந்தியன் அக்கௌண்ட் அண்டு UK அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ தேர். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.